தமிழ்நாடு அரசு முத்திரை ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம். தமிழ்நாடு அரசு முத்திரை ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ராஜகோபுரம். வாய்மையே வெல்லும்னு ஒரு கோபுரம் இருக்கோ. இந்த அரசு முத்திரையை பத்தி யாதவர்கள் எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அரசு முத்திரையாக விளங்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் யாதவர்களுக்கு உரிமையான ஒரு கோபுரம். இன்று தமிழ்நாடு அரசு முத்திரையாக விளங்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் யாதவர்களுக்கு உரிமையானது. எப்படி என்றால், சாட்சாத் எம்பெருமான் மீண்டும் அழிந்து போன யாதவ குலத்தை திருக்கோஷ்டியூரிலே படைத்தான். அடுத்தாற் போல ஸ்ரீவில்லிபுத்தூரிலே படைத்தான். சாட்சாத் பூமி தாயார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியாராக அவதாரம் பண்ணி சாஸ்திரங்களாலும் புராணங்களாலும் தர்மங்களாலும் மிக 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 உயர்வாக கொண்டாடப்பட்ட யாதவ குலத்தை பெருமைப்படுத்துவதற்காக கண்ணனும் பெருமானை பெற்றெடுத்த யாதவர்கள் செய்த பக்தியின் மேன்மையை உலகத்தில் உள்ள எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காக தானே ஆண்டாள் நாச்சியாராய் அவதாரம் பண்ணினார். ஸ்ரீவில்லிபுத்தூரை திருவாய்ப்பாடியாக பாவனை பண்ணிக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ள பெரிய பெருமாள் கோவிலையை நந்தகோபன் அரண்மனையாக ஏற்றுக்கொண்டார். நந்தகோபன் யார்? யாதவர்களுக்கு தலைவன் நந்தகோபன். யாதவர்கள் எல்லாரும் நந்தகோபால கோத்திரம். உங்கள் கோத்திரம் சொல்லுவேனா? உங்களுக்கு என்ன கோத்திரம் என்ன சொல்லுவேன்? நந்தகோபால கோத்திரம். கோத்திரம் என்றால் பிறப்பு அர்த்தம், வழி தோன்றல், பரம்பரை. நீங்கள் எல்லாரும் நந்தகோபன் பரம்பரை சார்ந்தவர்கள். ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரே திருவாய்ப்பாடியாக பெரிய பெருமாள் கோவிலே நந்தகோபன் அரண்மனையாக கொண்டு அங்குள்ள பெரிய பெருமாளே நந்தகோபன் மகன் கண்ணனாக கொண்டு மார்கழி திங்கள் மதிரவேந்த நன்னாளால் நீராட போதுவீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுவியகான் என்று சகல வேதங்களையும் தர்மங்களையும் 30 பாசுரங்களிலே காட்டி அந்த 30 பாசுரங்களிலேயும் யாதவர்கள் பெருமையைத்தான் சொல்றார். அப்படிப்பட்ட நந்தகோபன் மகன் கண்ணனான படபத்ரசேனர் கோவில் முகத்வாரமாகிய ராஜகோபுரம் தான் தமிழ்நாடு அரசு முத்திரை. அப்ப நந்தகோபால கோத்திரத்தை சார்ந்தவர்கள் யாதவர்கள். ஸ்ரீரங்கத்துக்கு போனார். ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜன் பெரிய மகான். ராமானுஜன் ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜன் என்ற பெரிய மகான் வாழ்ந்தார். இந்த ராமானுஜர் முன் ஜென்மாவிலே யாதவ குலத்திலே அவதரித்தவர். 108 திருப்பதி எம்பெருமான்களுக்கும் குரு சுவாமி ராமானுஜர். ராமானுஜரின் முன் அவதாரம் பலராம அவதாரம். பகவான் யாதவ குலத்திலே 2 அவதாரங்களை செய்துள்ளார். சர்வேஸ்வரனான எம்பெருமான் திருமாலே முழுமுதல் கடவுள், திருமாலே முழுமுதல் கடவுள் என்று சகல வேதங்களும் சாஸ்திரங்களும் பறைசாற்றப்பட அப்படிப்பட்ட பரம்பொருளான எம்பெருமான் ஆயிரக்கணக்கான அவதாரங்களை எடுத்தான். ஆயிரக்கணக்கான அவதாரங்களிலே 10 அவதாரங்களுக்கு தசாவதாரங்கள் என்று பெயர். இந்த 10 அவதாரங்களிலே ஸ்ரீ ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் என்ற 2 அவதாரங்களே பூர்ணாவதாரங்கள் எனப்படுகின்றன. இன்னைக்கு யாராவது ராமர் எங்க வீட்டிலே பிறந்தார், எங்க ஜாதியிலே ராமர் பிறந்தார் என்று உலகத்தில் யாராவது ஒருத்தரால் சொல்லிக்க முடியுமா? சொல்லிக்க முடியாது. ஆனால் கண்ணன் எங்க குலத்திலே பிறந்தான், கிருஷ்ணன் எங்க ஜாதியிலே பிறந்தான், கண்ணன் எங்கள் எதுகுலத்திலே பிறந்தான் என்று ஓரோர் இடையனும் சொல்லிக்கொள்ள தகுதி இருக்கிறது. ஓரோர் யாதவனுக்கும் உண்டான ஒரே பெருமை, கண்ணன் பெருமான் எங்கள் குலத்திலே பிறந்தான், கண்ணன் எங்கள் ஜாதியிலே பிறந்தான், கண்ணனின் ரத்தம் யாதவ ரத்தம் சொல்லிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. நாங்கள் தெய்வத்தை வழிபட்டு திருமாலான பரம்பொருள் திருவடியே சரணாகதி என்று அஞ்சலி பண்ணுகிறோம். 33 கோடி தேவர்களும் சிவன் நாராயணன் ஒருவரே பரம்பொருள் என்று அஞ்சலி பண்ணுகிறார்கள். பிரம்மதேவன் சிவன் நாராயணனை வழிபடுகிறான், சிவபெருமான் வழிபடுகிறான். இப்படி 33 கோடி தேவர்களாலும் மனுஷர்களாலும் சகல ஜீவாத்மாக்களாலும் வழிபடக்கூடிய ஒப்பற்ற ஒரே பரம்பொருளான எம்பெருமான் ஒரு யாதவ பெண்ணை பார்த்து வழிபட்டான். வழக்கு சொன்னாராம்.